வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 287 வெள்ளிக்கிழமை ஜூலை 26, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 23 குறுங்காடுகளை உருவாக்கி 1 கோடி பனை விதைகள் நடவை இலக்காக கொண்டு ஒரு மனிதருடைய வாழ்க்கையின் ஆற்றல் எல்லையற்றது என்பதை தமது எண்ணத்தினாலும் செயலாலும் நாட்டிற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் கிரீன் நீடா அமைப்பின் நிறுவனர் திரு ராஜவேலு அவர்கள். திரு ராஜவேலு அவர்களுக்கு நல்லூர் வட்டம் சுற்றுச்சூழல் களத்தின் மாநில பொறுப்பாளர் ஸ்வாட் சமீர் அவர்கள் தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. கார்கில் போர் 25வது ஆண்டு வெற்றி தினம். 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்திய வீரர்களின் எண்ணற்ற தியாகத்தினால் கிடைத்த வெற்றி பற்றி மாணிக்க மாணவர்கள் லவன் குசன். அனைவருக்கும் வணக்கம். லவன், இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். ஆண் குசன், முக்கியமான மற்றும் மறக்கக்கூடாத நாள். கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. அதாவது கார்கில் போர் வெற்றி தினம். கார்கில் திவாஸ் தேசிய பெருமைக்குரிய நாள். இந்திய ஆயுதப்படைகளின் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் தொழிற்திறன் பற்றி உலகிற்கு நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க ஆயிரக்கணக்கான துணிச்சலான வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து மிகவும் சவாலான சூழ்நிலையில் போராடி வெற்றி பெற்றனர். மக்கள் நலம் காக்க உலகில் அவதாரம் எடுத்த காவல் தெய்வங்கள் தான் ராணுவ வீரர்கள். அவர்களின் தியாகத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. தாயான தன் உயிரை பிரிந்து தாய் மண்ணை காக்க இதயத்தை இரும்பாக்கும் மாபெரும் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவோம். நம் உயிர்களை காக்க தன் உயிர்களை தியாகம் செய்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன், அன்புடன் குசன். ஜெய் ஹிந்த். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நாளை ஜூலை 27 கலாம் நினைவு தினம். தமிழகம் நெடுக்கிலும் இருந்து நல்லூர் வட்டத்தின் 100 பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரம் நோக்கி பயணம். நாளை ஜூலை 27 சனிக்கிழமை வளர்ச்சியடைந்த இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற நம்பிக்கையுடன் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள். அதற்காக தமிழகம் நெடுக்கிலும் இருந்து நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் 100 துறைகளில் 68வது துறையான தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் 35 நபர்கள் உட்பட 100 பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளார்கள். இவர்கள் ஜூலை 27 காலை 8 மணிக்கு அப்துல் கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியேற்ற பின் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச மஹால் மண்டபத்தில் கூடுகிறார்கள். இக்கூடுதலில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அக்டோபர் 15, 2024 கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா எங்கு எப்படி நடக்கும் என்ற அறிவிப்பு முக்கிய இடம்பெறும் என்று மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை கலாம் ஐயா பேரர்களான திரு ஷேக் தாவூத், ஷேக் சலீம் அவர்களின் வழிகாட்டுதலில் ரமேஷ் பாபு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. தினமலர் நடத்தும் லட்சிய ஆசிரியர் 2024. சமூக பொறுப்புடன் பணியாற்றும் நீங்கள் மாணவர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திட, சமூக அக்கறை பெருகிட, லஞ்சம் இல்லாத புதிய சமுதாயம் அமைந்திட, பொறுப்புணர்வு மிக்க குடிமகனை உருவாக்க நீங்கள் செய்து வரும் பணிகள் என்ன? உங்கள் சாதனைகள் என்ன? உங்கள் பார்வையில் மாணவர் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் எண்ணங்களை 3 பக்கங்களுக்குள் எழுதி அனுப்புங்கள். கடைசி தேதி ஆகஸ்ட் 5, 2024. உங்கள் பெயர், கல்வி தகுதி, வயது, பணி அனுபவம், பணியாற்றும் பள்ளி, தொலைபேசி எண் ஆகியவற்றையும் தனித்தாளில் எழுதி புகைப்படத்துடன் இணைத்து அனுப்பவும். தேர்வு செய்யப்படும் லட்சிய ஆசிரியர்களுக்கு விருது, பரிசு வழங்கப்படும். ஏற்கனவே தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். விண்ணப்பங்களை லட்சிய ஆசிரியர், தினமலர், டிவிஆர் ஹவுஸ்,
தினமலர் அவென்யூ, மதுரை 825016க்கு அனுப்புங்கள். MDU reporting@dinamalar.in மூலமும் அனுப்பலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.